ஹாய்! நம்ம ஒன்று நினச்சி வச்சுருப்போம். ஆனால் நடக்கிறது ஒன்றா இருக்கும். நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதோன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடந்துட்டு தான் இருக்கும். எனக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய லைஃப்லையும் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். எனக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான் போட்டு வச்சுருந்தேங்க. டிசம்பர் 12 31 வரைக்கும் நியூ இயருக்குள்ளே 2 வீக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம தமிழில் 6th to 10th வரைக்கும், அடுத்து பாலிட்டி ஃபுல்லாக ரீஃபைன் பண்ணிடலாம். மேக்ஸில் நம்பர் அண்ட் சிஸ்டம் ஏபிஜிபி இது பார்த்து வச்சிடலான்ட்டு நான் ஸ்டடி பிளான் போட்டு வச்சுருந்தேன். நம்ம ஆல்ரெடி படித்தது தானே, ரீசன் பண்ணிடலான்னு நினச்சி வச்சுருந்தேன். நம்ம ஒன்று நினச்சா நடக்கிற ஒன்றா தானே இருக்கும். அதுக்குள்ளே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஹார்ட் ப்ராப்ளம்ங்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியதாகிடுச்சு. அவங்க கூடவே இருந்து கவனித்ததுனால எனக்கும் ஃபீவர், அதனால் சரியாக என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாமல் போச்சு. தமிழில் 6th to 10th வரைக்கும் நான் ஆல்ரெடி படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். குவாலிட்டியில் இருந்து 10th மட்டும்தான் ரீசன் பண்ண முடிஞ்சது. தொடர்ந்து நமக்கு ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும். இப்படியே போயிட்டு இருந்தால் நம்மளால் படிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு நியர்பை இருக்கிற டேஃப் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் போய் ஜாயின் பண்ணிட்டேன். டிஎன்பிசி தரப்பில் சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஏப்ரலில் விட்டுருவாங்க. நான் எக்ஸாமுக்கு செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜாப் போயிட்டே படிக்கிறதால எனக்கும் டைம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். சண்டே ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு லீவ் கிடைக்கும். அதனால் வீக்லி டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ணலான்னு போட்டிருக்கேன். இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால இலக்கணத்தில் இருந்து மட்டும் 85 கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. நம்ம பழைய மெத்தடில் படிச்சுட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. நம்ம படித்ததை அதிகமாக ரீசன் பண்ணணும், நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும். எதில் மார்க் கம்மியாக இருக்கோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். டேஃப் அகாடமியில் வள்ளலார் டெஸ்ட் பேஜ் தான் போட்டிருக்கேன். வீக்லி டெஸ்ட்டு தான். நான் ஆல்ரெடி போன வருஷம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஓல்டு ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால 1200 பே பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளால் பெரிய அமௌண்ட்லாம் கட்டி ஜாயின் பண்ண முடியாது. மினிமம் அமௌண்ட்ங்கிறதுனால இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிட்டேன். நம்ம படிக்கிறத 2 வீக்ஸ் ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணணும். 1 வீக் ஒரு தடவையாவது டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்ம எந்த லெவலில் இருக்கோம்னு தெரியும். ஆன்லைனில் டெஸ்ட் பேஜ்லாம் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாப் போயிட்டே படிக்கிறதால சரியாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. நிறைய பேர் இந்த தப்பை தான் பண்ணுறாங்க. நம்ம அகாடமியில் போய் டெஸ்ட்டு போடுறதால நம்ம எக்ஸாம் ஹாலில் எழுதுகிற ஃபீல் இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணலாம். எனக்கு 2 தடவை கவுன்சிலிங் வந்துட்டு போயிடுச்சு. இந்த தடவையும் கவுன்சிலிங் வந்திருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரீ டெஸ்ட் நிறைய போடுறாங்க. நம்ம அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமானா அது டவுட்டு தான். வள்ளலார் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி படித்தவங்களுக்கும் ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கும் சூட் ஆகும். பிகினர்ஸ்க்கும் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்புறம் ஜாப் போயிட்டே படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஷெட்யூலும் சிலபஸ் வைஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொன்றையும் நம்ம தேடி படிக்கிறதுல சிரமமாக இருக்கும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு, பிகினஸாக இருக்கவங்க, ஆல்ரெடி படிச்சுட்டு மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க தமிழை பொறுத்தளவுக்கு 2 லெசனாக கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா ஜனவரி 2 தான் போய் ஜாயின் பண்ணேன். 2 டேஸ் தான் இருந்தது. 5ஆம் தேதி டெஸ்ட்டு வச்சுருந்தாங்க. 2 டேஸ் மட்டும்தான் இருந்தது. தமிழை பொறுத்தளவுக்கு 6th நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கிலேருந்து கொடுத்துருந்தாங்க. அது ஆல்ரெடி நம்ம படித்தது தானேன்ட்டு நான் பார்க்கல. ஜிகே மட்டும் தான் பார்த்துட்டு போயிருந்தேன். மேக்ஸ் எல்லாம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அவங்க டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க. வர சண்டே எனக்கு செகண்ட் டெஸ்ட் இருக்குது. எப்படி அட்டன் பண்ணியிருக்கேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இருக்கக்கூடிய டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. நியூவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க சிலபஸை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அதிகமான கொஸ்டின் எதில் கேட்குறாங்கன்னு அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.